ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0% எக்கச்சக்கமான சர்ப்ரைஸாக கதிர் ஏற்படுத்துனது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்க நம்மளுடைய ஷரண்யா தங்கமயிலுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேற்று அழகாக பியூட்டிஃபுல்லாக அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அழகான பிக்சர் போட்டுதாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். ஸோ தங்கமயிலுக்கு நம்மளுடைய ஷரண்யாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கூடவே அவங்க அப்பாவும் அதே நாளில் பிறந்திருக்காங்க. ஸோ அப்பாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான இன்றைய காட்சி. ஒவ்வொரு இடங்களையும் நம்மளுடைய கதிர் சர்ப்ரைஸ். ஸோ அவர் எல்லாம் செய்கிற ஒவ்வொரு மூவும் சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் 2 ஃபேமிலியும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வழக்கம் போல் தங்கமயில் சைடில் எதுவுமே கிஃப்ட் இல்லை அப்படின்னு அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறது, அப்புறம் மீனாவுடைய பேரண்ட் அந்த இடத்துல ஒரு கெத்து காட்டுறது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது கதிர் அப்படிங்கிறது. ஆனால் கொஞ்சம் இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கும் போது குமார் உண்மையாலுமே நல்லா மாறி இருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்குது. சத்தியத்தை வாங்கினதுனால 2 பிரதர்ஸும் கம்மன் இருக்காங்க. அதுவும் குமாரோட அப்பா தான் அதிகம் தொந்தரவு பண்ணுறது, ராஜியோட அப்பா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அழகான விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்ப்போம். பேனர்ஸ்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேமு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே கதிர் தான். ஸோ ஓவராலாக கதிரோடைய இம்பார்ட்டன்ட் இந்த ட்ராக்ல அதிகமாக கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். சரி, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். அப்புறம் இந்த பக்கம் இருக்க பிக்சர் நம்மளுடைய ஷரண்யாவுக்கு என்ன சொல்கிறது, சீரியல் சார்பாக ஒரு அழகாக கொண்டாடிருக்காங்க பர்த்டே முன்னாடி ஏர்லியராக. அதனால் அங்கே செட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க கடை வேறு லொக்கேஷன் தெரில, PS1லேருந்து வேறு லொக்கேஷனில் தான் போய் கடை. ஸோ அங்கே கடையிலேருந்து தான் இந்த அப்டேட் நினைக்கிறேன், மற்றவங்களாம் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, ஷரண்யாவுக்கு இந்த விஷ் முடிஞ்சோடனே நிறைய பேர் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் அவங்களுடைய பிறந்தநாள் அப்படின்னு அவங்களே நேற்று சொல்லியிருந்ததையும் நினைவுபடுத்திக்கிறேன். எனிவே செட்டில் முன்னாடியே தானே சீரியல் ஷூட் முடியறதுக்கு முன்னாடி கடைசி நாள் கொண்டாடுவாங்களே புரிதலுக்கு. ஸ்டேடியம்.